எத்தனையோ திட்டங்களை நமக்காக தந்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, இதை பாதுகாத்தால்தான் நமக்கான ஒரு எதிர்காலம். ஏன்னா இன்னைக்கு இந்த நாட்டில் எத்தனையோ பிரிவினை சக்திகள், பிளவு சக்திகள், ஜாதி பேரால, மதத்தின் பேரால, ஆண் பெண் அப்படிங்கிற வித்தியாசங்களை எல்லாம் நம் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி, இப்படிதான் வழி வழியா இருந்தோம், இப்படிதான் இருக்கணும் என்று திரும்ப 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 நமக்கு சொல்லக்கூடிய அந்த பிற்போக்கு சக்திகள் இன்னைக்கு நாட்டில் தலைவிரித்து ஆடக்கூடிய அளவிற்கு உருவாகி கொண்டிருக்கிறது. சில பேர் தந்தை ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் இந்த மேடையில், இங்க இருக்கக்கூடிய அத்தனை சகோதரிகளும் தயவு செய்து தந்தை பெரியாரை படியுங்கள். பெண் ஏன் அடிமையானாள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கிறது, தந்தை பெரியாரின் புத்தகம். அதை தாண்டி பெண் விடுதலை இதுவரை யாரும் சொன்னதில்லை. எது உனக்கு தடையா இருக்கோ தூக்கி எறி. உன்னுடைய கனவுகள், உன்னுடைய லட்சியங்கள், அதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்று சொன்ன ஒரு மிகப்பெரிய தலைவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். அவரையே கொச்சைப்படுத்தக்கூடிய, விமர்சனம் செய்யக்கூடிய நிலைகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் ஒன்றை சொல்கிறேன், பெரியாரை யாரும் வெல்லவும் முடியாது, வீழ்த்தவும் முடியாது. ஒவ்வொரு பெண்ணின் மனதிலும் ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற கனவு இருக்கக்கூடிய, நான் சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்று கனவெடுக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணின் மனதிலும் தந்தை பெரியார் வாழ்கிறார். இந்த மண்ணிலே ஜாதி மதம் என்ற எந்த வேற்றுமையும் இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கை மனதிலும் தந்தை பெரியார் வாழ்கிறார், வாழ்வார். அதுதான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியின் அடிப்படை. தொடர்ந்து தளபதி திராவிட மாடல்னு சொன்னாலே, கௌதம் இருந்திருக்காரு அங்க பாராளுமன்றத்தில், அந்த வார்த்தையை, திராவிடம்ங்கிற வார்த்தையை சொன்னாலே அவங்களுக்கு அப்படி ஒரு கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எதிராக உயர்ந்து நிற்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு, நீ இந்த எல்லையை தாண்டி கூட வர முடியாது தம்பின்னு சொல்லி நிற்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. உன்னுடைய பிற்போக்குத்தனத்தை எல்லாம் இங்க கொண்டு வந்து திணிக்காதன்னு சொல்லக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. பட்ஜெட் போடுறாங்க, திருக்குறள் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு அவங்க சொல்லக்கூடிய விஷயம். அது திருக்குறளான்னு வேற நிதியமைச்சர் சொல்லும் போது அது புரியுது. மற்றவங்க எல்லாம் வேற நானும் திருக்குறள் சொல்றேன்றாங்க. அது திருக்குறளா என்னன்னு தெரியறதுக்கே கஷ்டமா இருக்கு. அதை தாண்டி நீங்க தொடர்ந்து திருக்குறளை சொல்லிக்கிட்டே வந்தா அது மட்டும் எங்களுக்கு போதுமா? திருக்குறளை எங்களுக்கு சொல்ல தெரியும். திருக்குறளை இங்க இருக்கக்கூடிய அத்தனை சகோதரிகளும் சொல்லுவார்கள், கொண்டு போய் அவங்க பிள்ளைங்க சொல்லுவாங்க. திருவள்ளுவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை எல்லாம் தொடர்ந்து செய்தவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். கன்னியாகுமரியில அந்த எல்லையில திருக்குறளுக்கு, ஐயன் திருவள்ளுவருக்கு அவ்வளவு பெரிய சிலையை வைத்தவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு விவேகானந்தர் பாலத்திற்கும் அந்த திருவள்ளுவர் சிலைக்கும் ஒரு கண்ணாடி பாலத்தை உருவாக்கி, இது எதுக்காக பண்ணார் நீங்க புரிஞ்சுக்கணும். போட் போகும், ஆனா ஆட்சி மாற்றம் வந்தால் போட்டு வந்து அந்த விவேகானந்தர் பாறைக்கு போகும்போது வேலை செய்யும். ஆனா திருவள்ளுவர் சிலைக்கு போற போட்டு மாத்திரம் வேலை செய்யாது. அதனால முதலமைச்சர் முடிவு செய்து விட்டார், நீ என்ன வழி வந்தாலும் இங்கிருந்து நடந்து போறதுக்கு தமிழனுக்கு நான் வழி உருவாக்கி தருவேன் என்று அந்த கண்ணாடி பாலத்தை இன்னைக்கு போட்டு கொடுத்திருக்கார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.